ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் மணமாகவும் இருக்கும். இது இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 பிஞ்ச் அதில் பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை நல்லா ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு கரண்டி ஆயில் விட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சில்லை போட்டு அது நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அப்புறம் வரமிளகாயும் அதில் ஆட் பண்ணிக்கணும். வரமிளகாய் கொஞ்சம் அப்புறமா போடுங்க, இல்லாட்டி இது ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். இப்போ கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து இதை எடுத்து வச்சுக்கணும் தனியாக. இந்த மாதிரி கலர் ஆனோன்னா இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி மல்லி இல்லையா அது, இதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கணும். இதில் வரமிளகா கொஞ்சம் கூட போடலாம். நான் மிளகாத்தூள் போடுவேன், அதனால் போடல. இதுக்கு இந்த மாதிரி காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ இந்த காயை வேக வச்சு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நிறையா சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் நிறையா உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 400 ml தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு, இந்த பேஸ்ட்டு திக்காக இருக்கிறதுனால இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை டைல்யூட் பண்ணிவிட்டு இதையும் அதில் ஆட் பண்ணிடணும் பருப்பில். இதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸில் நம்ம புளியை கரைச்சி இதில் விடணும். இப்போ இது நல்லா கிண்டி விட்டுக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம். இதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய நெய் விட்டணும். நெய் விட்டால் நல்ல மணமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டும் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் அதில். இப்போ இது நல்லா கொதிக்கும் போது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இதில் வெல்லம் விட்டோன்னா இது ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.